அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு, அதாவது ஹச்பி லெவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன் குறையுது, அதை எப்படி அதிகரிக்கலாம், எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னன்சி டைமில் தாயோட உடலுக்கு மட்டும் இல்லை, குழந்தையோட உடலுக்கும் தேவையான ரத்தம் உருவாகுது. அதனால தான் ஹீமோக்ளோபின் சம்டைம்ஸ் குறையிறது நார்மலாக சொல்கிறோம். அதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிருக்கும். காரணங்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது குறையிறதுக்கான காரணம். ரத்தம் குறையிறதுக்கான காரணம் என்னென்னா, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டுனா பூரணமாக ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது. ஏன்னா வாமிட் அதெல்லாம் பண்ணுறதுனால சில டைம் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் போகும் இல்லையா, அதனால் நல்லா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் B12 ஃபோலிக் ஆசிட் இதில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரத்த அணுக்கள் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் ஃபோலிக் ஆசிட் ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தைராய்டு, கல்லீரல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது கல்லீரல் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்னு பார்க்கலாமா? டயர்ட் ஆகிக்குங்க அடிக்கடி, சம்டைம்ஸ் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும், சில டைம்ஸ் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஸ்கின் ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையான மாதிரி மாறலாம், ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதை முக்கியமாக உணவு வகையில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குது. தாராளமாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். அதை விட முக்கியம் சுவரொட்டின்னு சொல்லுவேன் இல்லையா, அதெல்லாம் நான் நிறைய சாப்பிட்டேன். எனக்கு செகண்ட் ப்ரெக்னன்சியில் பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வாரத்தில் 1 நாள் சுவரொட்டி எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று அந்த கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம்ல, கருப்பு உலர் திராட்சை, அதை தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியையும் குடிச்சிட்டு 4-5 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாவே போதும். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தியாகும். இது ரெண்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு 8.5 எவ்வளவோ இருந்துச்சு. கண்டினியூவாக அதை நான் சாப்பிட்டுட்டே வர்றப்ப எனக்கு டக்குன்னு 9.5 10 அந்த மாதிரி வந்துச்சு. 11 வரைக்கும் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கெல்லாம் கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு கஷ்டம்தான். முட்டை, மீன், சிக்கன் இது எல்லாமே சாப்பிட்லாம். இதுலேயும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்கும். தானியங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா கருப்பு சுண்டல், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இதுலேயும் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து மாத்திரை பாலோடு சேர்த்து சாப்பிட்றத கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கிறாங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இரும்பு சத்து மாத்திரைகள் இருக்குது இல்லையா, அதாவது அயன் டேப்லெட், பால் குடிச்சதையுமே அது சாப்பிட வேண்டாம். இது எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண விஷயம் ஹச்பி லெவல் அதிகரிக்கிறதுக்கு. இந்த 2ஐயும் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். நான் சொன்ன மாதிரி அந்த கருப்பு உலர் திராட்சை, சுவரொட்டி, இதை தாண்டி கீரைகள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் மஸ்ட்டாக ஜாஸ்தியாகும், கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். இதை மட்டும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே போதும். இவ்வளோதாங்க. இன்னும் ஏதாச்சும் இதை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பிளட் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். அந்த 3 மாதம் எடுக்கிறப்பவும் அதை இது பண்ணுவாங்க. அதை மட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்ஸ் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.